விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ற பேரில் உள்ள களத்தில் இறங்கி இவ்வளோ மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு மனைவின்னு கூட பார்க்காம கீழ்த்தரமாக வந்து ஐட்டம்னு போடுறது, அது தாண்டி இன்னும் வந்து இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக வந்து இறங்கி செய்கிறாங்களே, அப்போ நம்ம ஏன் வந்து இதுக்கு மேலே அமைதியாக இருக்கணும்? நடிகை பேரை கூட சொல்ல, அதுதான் அவங்க முதல்ல சொன்னாங்க, எனக்கு அழுத்தம் கொடுத்தால், அழுத்தம்ன்றது இது தானே, இதுவும் கூட அழுத்தம் தானே. அப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணோம். அப்படியான ஒரு முடிவு எடுத்த போது அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. என்ன செய்யறதுனா, நாங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறோம். ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த சைடில் மகன், இந்த சைடில் மகள், நடுவில் வந்து சங்கீதா உட்காந்தோன்னா அன்னைக்கே முடிஞ்சிச்சு பொலிட்டிக்கல் கெரியர். நிதானத்தோட உச்சத்தில் இருக்குது யார்? சங்கீதா. நிதானமாக அவங்க ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறாங்க. அவங்க ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து கேட்குறாங்கிறது, அந்த வழக்கில் வந்து நான் அந்த வீட்டில் உரிமையோடு நான் இருக்கணும். சில இந்த பொறுக்கிகள்லாம் சொல்கிறாங்க, என்னன்னு கேட்டால் அது ஆண் பொறுக்கியாக எடுத்துங்க, பெண் பொறுக்கியாக எடுத்துங்க. அவங்க பணம் ஆசைப்படுறாங்க, பணம் அப்படி ஆசைப்படாலும் தப்பு கிடையாது, ஆசைப்பட்டாலும் தப்பு கிடையாது. அவங்களும் ரோட்டில் இருக்கிறவங்க கிடையாது, அவங்களுக்குன்னு வாழ்வாதாரங்கள்லாம் இருக்குது லண்டனில். ஸோ அதனால் அவங்க எதிர்பார்க்குறது என்ன கேட்டால், பணத்துக்கு பின்னாடி வந்து இந்த வழக்கில் அந்த வழக்கு சம்மந்தமாக இருக்கிற அந்த அஃபிடேவிட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த அம்சங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த வழக்கு தாக்கல் பண்ணவும் அதில் இருக்கிற அந்த அஃபிடேவிட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட், அந்த சங்கதி இருக்குல்ல, அது உள்ளே இருக்கிற இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் தான். ஜேசன் சஞ்சய் என்ன பண்ணுறான், அன்ஃபாலோ பண்ணுறான் இன்ஸ்டாவில். யாரை? விஜய். அம்மா இடத்துல வேற ஒரு பொம்பளை கொண்டு வந்து வந்தாலோ இல்லை அம்மா அடித்தாலோ எந்த பிள்ளையும் அதை பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுவாரா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். சார், நேற்று காலையிலேருந்து ஒரு செய்தி வந்து வலம் வந்துகிட்டு இருக்கு. விஜய் சங்கீதாவினுடைய விவாகரத்து விஷயம் வந்து போன வாரத்திலேருந்து வந்து போயிட்டு இருக்குல்ல, இதில் சங்கீதா செய்தியாளர்களை சந்திக்க போகிறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அந்த சந்திப்பை விஜயினுடைய தரப்பினர் வந்து தடுக்கிறதாகவும் ஜீவனாம்சம் தொகையை இன்னும் அதிகரித்து கொடுப்பதாகவும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. மெயினாக சங்கீதா வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கிறத தடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு குற்றச்சாட்டாக வந்து இருக்குது. இதை சுற்றி பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டுருக்கு. முதல்ல சங்கீதா ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாங்களா இல்லையா, எப்படி சார்? இந்த வழக்கில் அந்த வழக்கு சம்மந்தமாக இருக்கிற அந்த அஃபிடேவிட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த அம்சங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த வழக்கு தாக்கல் பண்ணவும் அதில் இருக்கிற அந்த அஃபிடேவிட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட், அந்த சங்கதி இருக்குல்ல, அது உள்ளே இருக்கிற இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் தான். விஜய் தரப்புன்னு கூட நம்ம சொல்ல முடியாது, விஜய் தான் காரணம். இப்போ விஜயோடு சேர்ந்து ஷோபா இருக்கிறாங்க, எஸ்சி சேர்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சொல்லலாம் விஜய் தரப்புன்னு சொல்லலாம். முழுக்க விஜய் தான் காரணம். இந்த விவாகரத்து வழக்கு தாக்கல் பண்ணவும் அந்த அஃபிடேவிட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்சங்களை வந்து அதுக்கு கொண்டு வரும். அது காரணமே வந்து விஜயோட அடுத்தடுத்த நடவடிக்கை தான். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல, இது வந்து இதை வந்து வெளியிட்டாங்க வழக்கு இந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஏப்ரல் 4ஆம் தேதி போய் இவர் அப்பியர் ஆகணும் எல்லாம் இருக்கும். இந்த மீன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் விஜய் தரப்புன்னு சொல்லணும். விஜய் தரப்பு மீன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, அப்போவும் ஷோபாவோ எஸ்எஸ்சிலாம் கிடையாது. விஜய் தரப்பில் இருக்கிற அரசியல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் வியூகங்களை வகுக்கக்கூடிய ஜான் கூட கிடையாது. ஜானோட கேரக்டர் தெரியும். ஜான் நல்ல அடிப்படையில் ரொம்ப நல்ல மனுஷன். ஏன்னா ஃபேமிலியோடு சேர்க்கணுன்றதுல அந்த ஆளுக்கு, ஏன்னா அரசியல் வெற்றி என்பது இது போன்ற அற்பத்தனமான சில காரணங்களால் அல்லது உணர்வுபூர்வமான காரணங்களால் அரசியல் வாழ்க்கையை வந்து அஸ்தமனாகிடும். அவனுக்கு என்னன்னு கேட்டால், எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜயை வந்து கொண்டு வந்து சிஎம் போஸ்ட்டில் உட்கார வைக்கணுன்ற அதில் கிரட்ஜோடு இருக்கிறான். அப்போது எந்த விஷயத்திலும் யாருமே உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது. ஏன் இன்னும் சொல்ல போனால் விஜயோட அந்த 2வது பிளேஸ்ன்னு இருக்க வச்சுக்கணும், அதில் கூட யாரும் வந்துடக்கூடாது. முழுக்க விஜய் மட்டுமே ஒரு முகமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டு. அது அவரோட ஐடியா. அது ஐடியான்றது ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அது வருது. ஏன்னா நானே பேசியிருக்கேன், பல முறை ஜான் கிட்ட பேசியிருக்கேன். அப்போ அவர் வருத்தப்பட்டிருக்கிறார் தான். ஆனால் இது எப்படி சார் நான் கன்வே பண்ணி அதை வந்து அவரை கொண்டு வந்து இது பண்ண முடியும்? நான் அப்பா அம்மாவை கொண்டு வரதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா அப்பா அம்மா கூட இவர் வந்து சேர்க்க மாட்டேறது ஒரு பெரிய இதுவாகிடுது. அதாண்டி வந்து குடும்பம்னு போகும்போது அவர் பர்சனலாக வந்து ரொம்ப கோவப்படுறாரு, இது பண்ணுறாரு, நம்ம வந்து கொண்டு போக முடியாதுன்ற வருத்தப்படுறதுலாம் உண்மை. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.
அப்படி இருக்கும்போது வந்து இது ஜான் கிடையாது. ஆனால் அதுக்கு பிறகு போய் சேர்ந்த இந்த காகிதம் பொறிக்கிங்களாம் இருக்கானுங்கள்ல, ஜான் வந்து வேறு லெவல். அவனுடைய நாலெட்ஜி, அவனுடைய இந்த என்ன சொன்ன அந்த ஐடியாலஜி, இது எல்லாமே வந்து நாலெட்ஜும் இருக்குது, ஐடியாலஜியில் எப்படி கொண்டு போகணுன்றதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக எந்த இடத்துலையும் வந்து யாரையும் எழுந்துடக்கூடாது அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் அந்த கொள்கை தலைவர்லாம் உள்ளே கொண்டு வந்தது. இதெல்லாம் வந்து அதில் சில குளறுபடிகள் நடக்கிறதுக்கு காரணம் கூட வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து சேர்ந்த நபர்கள் தான். இப்போ திடீர்னு எம்ஜிஆரை கொண்டு வராங்க, திடீர்னு வந்து ஜெயலலிதா வந்து சொல்கிறாங்க, திடீர்னு கலைஞரை, இதெல்லாம் எதுக்குன்னா அடுத்து வந்து நபர்கள் பண்ணக்கூடியது. நான் சொல்கிறது முதல்ல 5 பேர் கொள்கை தலைவர் கொண்டு வந்தாங்கல்ல, அதில் ரொம்ப கவனமாக இருந்தோம். தேவர் கொண்டு வந்தால் அது சாதி முத்திரை ஆயிருமேன்னு சொல்லி கூட தேவர் அவாய்ட் பண்ணிட்டு தான் இந்த வேலு நாச்சியார் கொண்டு வந்தது. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்க ஜான் வந்து பிரச்சனையே இல்லை, க்ளீன் அண்ட் கிளியர். ரொம்ப வந்து நடவடிக்கை வந்து இப்போ ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், சரிங்களா. ஆனால் மற்ற நபர்களால் பிரச்சனை போது இது போன்ற ஒரு நெருக்கடி வரும்போது ஜான் கை மீறி போகுது. அதில் இருக்கிறவனுக்கு என்ன பிடிக்கணும், ஜெகதீஷ்ன்ற உட்பட இந்த சில பேர் இருக்கிறான் இல்லையா, இந்த கரூர் சம்பவத்துக்கே ஜான் காரணம் கிடையாது, அடுத்து இந்த நபர்கள் தான் காரணம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல மற்ற நபர்கள் சேர்ந்து கேட்டால் இப்படி ஒரு தாக்கீது வருதுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்போது வந்து விஜய்க்கு நெருக்கமாக இருக்கிற நபர்கள், விஜய் தரப்பான ஆட்கள், இந்த ஜெகதீஷ், புஷி ஆனந்த், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜினா நீங்கள் வெறும் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் பர்சனல் மேட்ரு, இது நாங்கள் பார்த்துக்கிற மாதிரி அரசியல் ரீதியான அந்த தாக்குதல்கள் வந்து கொடுக்கறதுக்கு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை பயன்படுத்துறதுலாம் இவங்களுடைய முடிவு. யாருடைய முடிவுனா விஜய் தரப்பான அந்த ஆட்களுடைய முடிவு. இப்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திக்கணுன்ற எண்ணம் கிடையாது. நீங்கள் கேட்டிங்களா ஒரு கேள்வி சங்கீதா? ஆமாம். ஆனால் விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற பேரில் உள்ள களத்தில் இறங்கி இவ்வளோ மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு மனைவின்னு கூட பார்க்காம கீழ்த்தரமாக வந்து ஐட்டம்னு போடுறது, அது தாண்டி இன்னும் வந்து நம்ம வந்து அந்த பெண்ணை நம்ம கொச்சைப்படுத்த முடியாது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மனைவி வந்து ஒரு பாசமாக வந்து குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு வந்து உதாரணமாக வேறு யாரை சொல்கிறது கூட எனக்கு தெரியல தான், அந்த அளவுக்கு வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அந்த செய்தி ப்ரெஸ்ஸை பார்க்க இவங்க ஏன்னா இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அங்கே சில மாற்றங்கள், அவங்கக்கிட்ட சில சேஞ்சஸ் இருக்குது. இப்போ தம்பி என்ன பண்ணுறான், ஜேசன் சஞ்சய் என்ன பண்ணுறான், அன்ஃபாலோ பண்ணுறான் இன்ஸ்டாவில் யாரை, விஜயை, சரிங்களா. ஃபேஸ்புக்கில் அவ்வளோ வந்து என்ன சொல்ல கேட்டால் வந்து அப்பாவை பெருமையாக போடக்கூடிய பையன். இன்னும் சொல்லப்போனால் வந்து கட்சி தொடங்கின அடுத்த நாள் ஃபேஸ்புக்கில் மொழியாக்கம் பண்ணான். நீங்கள் மொழியாக்கம் பண்ணி சொல்லுங்கள், தமிழக வெற்றி கழகத்துக்கு மொழியாக்கம் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், மொழியாக்கம் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் பண்ணுறான். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆங்கிலத்தில் மொழியாக்கம் பண்ணுறான். என்ன பண்ணுறான் சொன்னால் தெரியுமா, தமிழ்நாடு விக்டரி கார்பரேஷன், தமிழ்நாடு விக்டரி கார்பரேஷன், விக்டரி பார்ட்டிலாம் இல்லை, கார்பரேஷனே போட்டான். ஏன்னா அவன் போட்டதை நம்ம சொல்லணும், நமக்கு கூட தோணலை. தமிழ்நாடு விக்டரி கார்பரேஷன் சொல்லி மொழியாக்கம் பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டதில் நான் பார்த்துருக்கேன். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அளவுக்கு அன்ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு மகன் தள்ளப்படுறான், இந்த அளவுக்கு கீர்த்தனமாக வந்து இறங்கி செய்கிறாங்களே, அப்போ நம்ம ஏன் வந்து இதுக்கு மேலே அமைதியாக இருக்கணும். நடிகை பேரை கூட சொல்ல, அதுதான் அவங்க முதல்ல சொன்னாங்க, எனக்கு அழுத்தம் கொடுத்தால், அழுத்தம்ன்றது இது தானே, இதுவும் கூட அழுத்தம் தானே. அப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணோம். அப்படியான ஒரு முடிவு எடுத்த போது இது வந்து என்னென்னா வந்து எதிர்வினையாக போய் முடியுது. இவங்க எடுக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து என்னென்னா எதிர்வினையாக போய் முடியும் போது அவன்லாம் இறங்கிடுச்சுன்னா தாங்க மாட்டான். யார் அவன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த வேட்டைக்காரன் படத்தில் பார்த்துருப்பீங்க, அதில் தனியாக அது வேணால் உங்களுக்கு அனுப்புறாது, நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன்னு ஒரு பாட்டு இருக்கா, அதுன்னு அந்த வரி தானே அது, நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. அதில் வந்து அவன் நடந்து வர காட்சி கூட வேணால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். ஜேசன் சஞ்சய் வந்து அறிமுக படமே அது, அறிமுக படத்துலேயே அந்த பாட்டு தான் அறிமுகம் ஆகிறான். நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன்ட்டு. ஏன்னா அவன் வந்து ஜெகதீஷ் சட்டையை பிடிச்சி அடித்தவன், அம்மா எங்கள் குடும்பத்தையே கெடுத்துட்டேறான்னு சொல்லிட்டு. அப்போ நேராக வந்து இறங்கி அடிச்சிடான்னு வச்சுங்களேன், நீங்கள் எதிர்பார்க்குறது தெரியுது, அடிச்சிடுவாரா அப்பாவோட சரி. அம்மா வந்து கோபமாக பண்ணும்போது எந்த பிள்ளைக்கும் கோபம் வரதானே செய்யும். அம்மா வந்து அப்பா அடிக்கிறாருன்னா ஒரு மகன் வேடிக்கை பார்க்குற மாதிரி யாரும் இருப்பான். இன்றைக்கி பல பிள்ளைகளுக்கு வந்து அப்பா அடித்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒன்றெல்லாம் சகிச்சுப்பானுங்க. அம்மா இடத்துல வேறு ஒரு பொம்பளை கொண்டு வந்து வந்தாலோ இல்லை அம்மா அடித்தாலோ எந்த பிள்ளையும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். உண்மை தானே இது. இப்போ எஸ்ஏசி வந்து சோபாவை அடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அது வேடிக்கை பார்த்துட்டு பாரு விஜய் பார்க்க மாட்டேன், ஏன்னா அம்மா மேலே பாசம். அந்த மாதிரி கேட்டால் அம்மா மேலே வந்து ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி பண்ணால் இப்போ இவ்வளோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மோசமான ஆபாசமாக அசிங்கமாக வந்து எந்த கணவனும் செய்யாத ஒரு விஷயம், சரிங்களா. இந்த நிமிடம் வரைக்கும் கூட அதுக்கு வருத்தம் தெரிவிக்கவே இல்லை, கண்டிக்க கூட இல்லவே இல்லை. யாரை, கட்சிக்காரங்களை, அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை. இது என் குடும்பம் மாட்டுருங்க, என் மனைவியோ என் பிள்ளைகளை யாரும் நீங்கள் வந்து எதுவும் நீங்கள் வந்து இது மாதிரி கண்ணிய குறைவாக எதுவும் பதிவு போடாதீங்க, ஒரு வார்த்தை சொல்லலை. அப்போ கோபம் வரதானே செய்யும்.
ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா அங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன, அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. என்ன செய்யறதுனா, நாங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறோம். ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த சைடில் மகன், இந்த சைடில் மகள், நடுவில் வந்து சங்கீதா உட்காந்தோன்னா அன்றைக்கே முடிஞ்சிச்சு பொலிட்டிக்கல் கெரியர். எது நீ சொல்லலாம் பெரிய நான் பில்ட்டுன்னு சொல்லிட்டு, எது நீ அடுத்த செகண்ட் வந்து நின்னாங்கன்னா உன் கதை முடிஞ்சிச்சு. ப்ரெஸ்ஸில் வந்து உட்காந்தாலே உன் கதை முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த நிதானத்தோட உச்சத்தில் இருக்குது யார், சங்கீதா. நிதானமாக அவங்க ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் ஜீவனாம்ச தொகை கூட கொடுக்குறதா சொல்கிறாங்க. அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னன்றதை முதல்ல பாருங்கள். ஜீவனாம்ச தொகை மட்டும் கேட்கவே இல்லை, அதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த வீட்டுக்குள்ளே நான் உரிமையோடு நான் வந்து இருக்கணுன்றதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே நான் உரிமையோடு இருக்கணும். அவங்க ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து கேட்குறாங்கிறது, அந்த வழக்கில் வந்து நான் அந்த வீட்டில் உரிமையோடு நான் இருக்கணும். ஸோ அதனால் வந்து சில வழக்குகளெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு சார். என்னென்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவின்ற அந்த உறவு இல்லாமல் ஒரே வீட்டை கூட வசிச்சுக்கலாம். சில பேர் வந்து என்ன சார் கேட்டிங்கன்னா, என்னுடைய கட்டில் நான் பகிர்ந்துக்க முடியாது யார்கிட்ட சொல்லிட்டு வெளியேறிடுவாங்க. ஆனால் பட் எனக்கு அந்த அதாவது கேட்டால் மனைவிக்கான அந்த ஜீவனாம்ச தொகை என் பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு, வாழறதுக்கு, வாழ்வாதாரத்துக்கு எல்லாத்தையும் வாங்குவாங்க. ஆனால் ஒரே வீட்டில் என்னால் வசிக்க முடியாது அப்படின்ற சில பேர் கேட்பாங்க. ஏன்னா அங்கே வந்து இன்னொரு பெண் இருந்தாங்கன்னா அப்போ அது சிக்கல் வரும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகாரப்பூர்வமாக யாரும் அங்கே வந்து மனைவிலாம் கிடையாது. சரிங்களா? அதாவது ஒண்டை வந்ததுங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க தெரியுமா, ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்ட கதையாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒண்டை வந்ததுலாம் வந்து மனைவி ஆயிட முடியாது அப்படிங்கிற சொல்கிறது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து 52 வயசாகிடுச்சு யாருக்கு, விஜய்க்கு. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்டெம் எல்லாம் வீக் ஆகிருக்கும் டோட்டலாக வந்துச்சு. சீனை ஒன்றா ஓட்டலாம், இது தன்னை வந்து ஒரு பெரிய கனவு நாயகனாக வந்து பெண்கள்கிட்ட முகத்தை காட்டிக்கலாம், பெருசாக பண்ணலாம். பட் 52 வயசாகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு பாதி கிழவன் சொல்லலாமா, முக்கால்வாசி கிழவன் சொல்லலாம் இல்லையா? அப்படிதானே சார்? எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு. நான் கிழவன் தானே? அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? நான் கிழவன் தான், சரிங்களா? நானும் ஒத்துக்கிறேன். அப்போது ஒரு முக்கால் கிழவன் ஒன்றா சொல்லலாம், இன்னொரு 10 வருஷம் வச்சுன்னா முழு கிழவன். அதனால் வந்து அந்த அம்மா வந்து ஒரு என்ன சொன்ன ரொம்ப ஸ்டெப்பு மெதுவாக எடுத்து வைக்கிறாங்க. பிள்ளைகளோட எதிர்காலம்லாம் இருக்கிறதுனால எல்லா மனைவியுமே வந்து பார்த்தீங்கன்னா கணவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணி விட்டுணும்னு நினைக்க மாட்டாங்க. பட் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த பிரச்சனைக்கு இப்போதைக்கு அணை போடலாம். என்ன கேட்குறாங்க? பணம் தான் கேட்குறாங்க. அப்படி கொச்சப்படுத்தவே முடியாது சங்கீதாவை. அவங்களுக்கு பணம் மட்டும் கேட்கல, வாழக்கூடிய உரிமை, அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த மனைவின்ற அந்தஸ்தோடு அந்த வீட்டில் வாழணுன்ற அந்த உரிமையும் சேர்த்து கேட்குறாங்க. புரியுங்களா? அதனால் வந்து அதை சரியாக புரிஞ்சுக்கணும். சில இந்த பொறுக்கிகள்லாம் சொல்கிறாங்க, என்னென்னு கேட்டால் அது ஆண் பொறுக்கியாக எடுத்துங்க, பெண் பொறுக்கியாக எடுத்துங்க. அவங்க பணம் ஆசைப்பட்றாங்க. பணம் அப்படியே ஆசைப்பட்டாலும் தப்பு கிடையாது, அவங்க ரோட்டில் இருக்கிறவங்க கிடையாது, அவங்களுக்குன்னு வாழ்வாதாரங்கள்லாம் இருக்குது லண்டனில். ஸோ அதனால் அவங்க எதிர்பார்க்குறது என்ன கேட்டால் பணத்துக்கு பின்னாடி வந்து ஒரு உரிமைன்னு ஒன்று இருக்குது, மனைவின்ற உரிமை இருக்குது, பிள்ளைகள்ன்ற உரிமை இருக்குது. புரியுங்களா? அதனால் வந்து யார்கிட்ட கேட்க முடியும்? கணவன்கிட்ட தான் கேட்க முடியும், ரோட்டில் போகிறவன்கிட்ட கேட்க முடியும். இப்போது வீட்டுக்கு ப்ரொவிஷன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு எழுதி கொடுத்து கணவன்கிட்ட தான் உரிமையாக சொல்லி கொடுத்து தலையில் ஒரு தட்டி அனுப்ப முடியும் கணவனை. ரோட்டில் போகிறவர்கிட்ட கூப்பிட்டு இருந்தால் இந்த ப்ரொவிஷன்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுங்க சொன்னால் என்ன ஆகும்? அந்த பொருள் வேறு மாதிரிடும். ஆனால் அவங்க கணவன்கிட்ட அவங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்க பிள்ளைகளுக்கு உரிமை இருக்குது, அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் லாஸ்ட் மணியை கூட கேட்க முடியும். கடைசி மணி இருக்குல்ல, அதை கூட கேட்க முடியும். அவர் சம்பாதிக்கிற கடைசி கையில் என்ன அவர்கிட்ட பணம் இருக்குது அதை கூட கேட்டு உரிமை கொண்டாட முடியும். அதனால் அதை வந்து கொச்சப்படுத்த முடியாது. ஸோ அதனால் இதுதான் உண்மையான விஷயம். சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நிதானமானவங்க. ஏன் விஜய் கூட நிதானமான மனிதன் தான். நான் சொல்கிறது நிதானமானா நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் அந்த நிதானம் இல்லை, அந்த நிதானம் கிடையாது. பட் ஒரு விஷயத்தை வந்து அணுகிறதுல வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக செயல்படலாம். ஆனால் காகிதம் பொறிக்கிங்களாம் கூட போய் வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக்குறானுங்க. ஓகே, அவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியே கிடையாது. காரணம் கேட்டால் போனவனுங்க அத்தனை பேருமே பேச்சுலர்ஸ், எல்லாமே வந்து மனைவியால் வந்து விரட்டப்பட்டவனுங்க, மாமனார் சொத்தில் உட்காந்து சாப்பிட்றவனுங்க. அவனுங்க போய் அங்கே என்ன செய்யணும் கேட்டால் அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த பிளவு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக்குறானுங்க. நீங்கள் அடிப்படையில் இங்கே எல்லாருமே நல்லவங்க தான் சார், எல்லாருமே நல்லவங்க தான். நீங்கள் எடுக்கிற ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கெட்டவங்களாக்கி காட்டுறீங்க இந்த சமூகத்துக்கு. ஐயோ அவங்க வந்து கோர்ட்டுக்கு தான் போக முடியும், ரோட்டில் வந்து உட்கார முடியும், உண்ணாவிரதம். அவங்களுடைய அணுகுமுறை வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு போகிறதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. நீதிமன்றம் கோயில் சார், கடைசி நம்மளுடைய நம்பிக்கை எது? நீதிமன்றம் தான். ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீதிபதியில் வந்து கடவுளுக்கு வந்து ஒப்பிடுறாங்க. ஏன்னா கடைசியாக நம்ம வந்து போய் நிற்கிற இடம் எங்கே இருக்கும், அங்கே தான் போய் நிற்க முடியும். இங்கே பல கோயில்களில் நான் இதை நாத்திகனாக பேசுறதா நீங்கள் நினைக்காதீங்க. பல கோயில்களை போய் சாமிகிட்ட முறையிட்டால் கூட அதை கேட்கறதுக்கோ அதை வந்து அந்த பரிவோடு பார்க்கறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து சில கோயில்களில் வந்து
அதுக்கான வாய்ப்பு இல்லை. ம். அங்கே போய் லைன் நிற்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் போனோம்னா சாயந்தரம் தான் வரணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 10:30 மணிக்கு மனு கொடுத்தோம்னா 11 மணிக்கு வந்து ஜட்ஜை பார்க்க முடியும். அப்படி தான் இருக்குது. சில கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம முடிவு பண்ணோம்னா டக்குன்னு அங்கே போய் நிற்க முடியாது, அந்த சாமியை பார்க்க முடியாது. வரிசையில் நிற்கணும், ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம் 8 மணி நேரம் லைனில் நிற்கணும். ஓகே. ஆனால் இங்கே போய் வந்து ஜட்ஜி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜி நேரடியாக நம்ம பேசுகிறோமோ இல்லையா, அங்கே போய் நின்னாலே பார்க்க முடியும். ஓகே. இங்கே சாமியை பார்க்கறதுக்கே 2 மணி நேரம் ஒரு நாள், அதுக்கு ஸ்பெஷல் கவுண்டர் எவ்வளோ இருக்குது நம்ம பார்க்குறோம். நாத்திகம் பேசுகிறோன்னு நினைக்காதீங்க. அதனால் இன்றைக்கி வந்து சாதாரண மக்களாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் தான் கோயில். நீதிமன்றத்துக்கு போகிறது தப்புன்னு சொல்லவே கூடாது யாருமே. ஓகே, பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.